விஜய் வந்து கூட்டணிக்கு வருவார் நம்பிக்கை பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்பு இல்லை சார். அவர் வந்தா எப்படி இருக்கு கூட்டணிக்கு? விஜய் அவர் ஒரு ஸ்டார் நடிகர், அவருக்குன்னு ஒரு மாசு இருக்கு, அதை மறுப்பதற்கு கிடையாது. அவருடைய நடவடிக்கைகள் குழந்தை முதல் பெரியவர் வரை அத்தனை பேரை கவர்ந்திருக்கிறது. அதெல்லாம் ஓட்டாக மாற வேண்டும் சொன்னால் பயிற்சியுள்ள பயிற்சியாளர்கள் அவருக்கு தேவை. அந்த பயிற்சியாளர்களாகத்தான் அதிமுக நிர்வாகிகள் இருப்பார்கள். ஆகவே கூட்டணிக்கு வந்தால் அவருக்கு நல்லது. வரவில்லை என்று சொன்னாலும் அதிமுக எந்த கருத்திலும் முடியாது. அதிமுக ஓட்டு சதவீதம் கொஞ்சம் குறைமை ஒழிய வெற்றியினுடைய விளிம்பிலிருந்து அதிமுக ஒரு போலும் இறங்கி வராது. நிச்சயமாக அதிமுக ஆட்சி தான் வரப்போகிறது. வந்தால் 220 சீட்டு அதிமுக, வரலைன்னா 150 சீட்டு அதிமுக. இதுதான் விஜய் வருவார் என்ற நம்பிக்கை இருக்கா சார்? வருவார். வருவது அவருக்கு நல்லது, வருவது அவருக்கு எதிர்காலத்துக்கு நல்லது. இது எனது கருத்து. அவர் வர வேண்டும், வராமல் தனியாக நிற்பது என்பது அவருடைய முடிவு. ஆனால் மக்களுடைய கருத்து என்ன தெரியுமா? எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும், திமுக வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். திமுக ஆட்சி விளம்பரத்தால் உயர்ந்தவன் வாழ்க்கை நிரந்தரமாகாது. இது தலைவர் எம்ஜிஆருடைய படத்தில் வரக்கூடிய பாடல் வரியில் மட்டுமல்ல, எல்லோரும் இதயங்களில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இதய வினை. விளம்பரத்தால் உயர்ந்தவன் வாழ்க்கை நிரந்தரமாகாது. விளம்பரத்தால் இந்த ஆட்சி எவ்வளவு நாள் தூக்கி பிடிக்க முடியும்? எவ்வளவு நாள் உயர்த்தி பிடிக்க முடியும்? திட்டங்களை தீட்டி சட்டங்களை போட்டு மக்களுக்கான திட்டங்களை செய்தால்தான் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஏமாற்றிக் கொண்டே இருந்தால் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? ஆகவே திமுகவை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஆகவே மக்கள் அத்தனை பேரும் எல்லோரும் ஒன்று சேருங்கள், எல்லோரும் ஒன்று சேருங்கள் என்று சொன்னால் அதிமுக, பிஜேபி, மற்ற கட்சிகள், விஜய் எல்லாம் ஒன்று சேருங்கள், திமுக வீட்டுக்கு அனுப்புங்கள். இந்த தேர்தல் நீங்கள் ஒன்று சேர்ந்து வாருங்கள், அடுத்த தேர்தல் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு மக்கள் கிராமங்களிலே பேசுகிறார்கள். நான் பேசவில்லை. கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள், பெரியவர்கள், படித்தவர்கள், படிக்காதவர்கள், உழைப்பவர்கள், விவசாயிகள், பாட்டாளிகள் அத்தனை பேரும் பேசுகிறார்கள். ஆக அந்த கருத்தை மையமாக சொல்கின்றேன். நான் என்னுடைய கருத்தாக நான் கேட்ட, என்னுடைய செவித்திறன் வாயிலாக நான் கேட்ட அந்த வார்த்தைகளை எல்லாம் உங்களுக்கு செய்தியாக சொல்கிறேன். விஜய் அதிமுக கூட்டணி, அதிமுகவுடைய தலைமையில் உள்ள கூட்டணியில் விஜய் அவர்கள் வருவது என்பது அவருக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பும், எதிர்கால அரசியலுக்கு அவர் ஒரு பாதுகாப்பாகவும் நிச்சயமாக அமையும். அதுதான் அவருக்கு நல்லது. அவர் அதை நல்ல முடிவு எடுப்பார் என்று நான் நினைக்கிறேன். அதற்காக நான் அழைக்கவில்லை, வந்தால் வரவேற்போம். விஜய் வந்து மாமல்லபுரத்துல வந்து அந்த பாதிக்கப்பட்டவங்களை கூப்பிட்டு ஆறுதல் தெரிவிக்கிறார். நாளைக்கு ஒரு சிலர் அதை விமர்சிக்கிறாங்க, சீமான் போன்றவர்கள் விமர்சிக்கிறாங்க. அதாவது அவருடைய சூழ்நிலையில் கரூருக்கு போவதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. திரும்ப அதை மீறி அவர் போனால் அங்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதத்தை யாராலோ உருவாக்கப்பட்டு விட்டால் மீண்டும் ஒரு கெட்டவர் வந்துவிடும் என்பதற்காக, பார்க்காமல் இருக்கக்கூடாது என்பதற்காக அவர் 2 லட்சம் ரூபாயை பாதிக்கப்பட்ட உயிரிழந்த அத்தனை குடும்பத்திற்கும் அவருடைய வங்கி கணக்கிலே வரவு வைத்து விட்டார். அவரோடு வீடியோ காலிலும் பேசி துக்கம் விசாரித்து விட்டார். கண்ணீர் கம்பளியமாக அந்த மக்களிடத்தில் என் மீது உங்களுக்கு கோபமா அப்படியெல்லாம் பேசி ஒரு உருக்கமாக பேசியிருக்கிறார். நிச்சயமாக அவர் தெரிந்து நடந்த தவறு கிடையாது. இதில் ஏற்பட்ட சதிகள் எல்லாம் விசாரிப்பதற்குத்தான் சிபிஐ விசாரணை வந்திருக்கிறது. அதற்கு பொறுத்திருக்க கூடாது என்பதற்காகத்தான் அவர்களை சந்திக்க வேண்டும், அவர்களோடு மனவிட்டு பேச வேண்டும் என்ற இடத்தின் அடிப்படையில் அவர்களை அழைத்து வருவதற்கு தேவையான அத்தனை நடவடிக்கைகளையும் எடுத்து அவர்களோடு சந்தித்து அவர்களோடு உறவாடி, உங்களில் ஒருவனாக, உங்கள் குடும்பத்தின் ஒருவனாக நான் இருக்கிறேன், உங்களை பாதுகாத்துக் கொள்வேன், உங்கள் பிள்ளை என்று சொல்வதற்காக அவர்களை வரவழைத்திருக்கிறார் என்றுதான் நான் அறிகிறேன். அதைத்தான் அவர் செய்ய போகிறார். அதை பொறுத்தமட்டில் அவர் எடுத்திருக்கின்ற முடிவை பொறுத்த மட்டில் இதை தாண்டி அவர் வேற ஒன்றும் செய்ய முடியாது.